ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கோதுமையை வச்சு தான் பார்க்க போகிறோம். நம்ம யூஸ்வலாக கோதுமை மாவை தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அரைச்சி செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும், ரொம்பவும் ஹெல்த்தியாக இருக்கும். வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். அதில் 1 கப் கோதுமை எடுத்திருக்கேன். இப்போ இதை இந்த நெய்யிலே நல்லா வறுக்கலாம். நம்ம வறுக்கும்போது அந்த கோதுமை நல்லாவே வெடிக்கும். நம்ம கடுகு தாளிக்கும்போது கடுகு எப்படி வெடிக்குமோ, அதே மாரி இந்த கோதுமை நல்லாவே வெடிக்கும். இந்த மாரி வெடிச்சு வந்தா தான் அந்த கோதுமையோட ஃப்ளேவர் நமக்கு தெரியாது செய்யும்போது. ஸோ இந்த மாரி நல்லா வெடிக்கிற அளவுக்கு நீங்க வறுத்து எடுத்துக்கோங்க. யூசுவலா நம்ம அரிசிய இந்த மாரி வறுத்தோம்னா நல்லா வெடிச்சு பொரிஞ்சு வந்திருக்கும். அதே மாரி இந்த கோதுமையும் நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த மாரி எனக்கு நல்லா பொரிஞ்சிருச்சு. இத ஒரு ஓரமா நான் ஆற வச்சுடுறேன். இப்போ அதிலேயே கொஞ்சம் நெய் இருக்கும். அந்த நெய்யில நான் அன்னைக்கு ஒரு 1 கப் தேங்காய், துருவுன தேங்காய் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா நான் வறுத்துக்கிறேன். இப்போ இது ஒரு ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில நான் ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூனுக்கு நான் எள்ளு சேர்த்துக்கிறேன். எள்ளு ஆப்ஷனல் தான். உங்கள்ட்ட இருந்தா சேர்த்துக்கோங்க. இது ரொம்பவே நல்லது நம்ம ஹெல்த்துக்கு. எள்ளு கொஞ்சமாவது நம்ம சேர்த்துக்கணும். இப்போ இதில நான் ஒரு 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளது சேர்த்துக்கோங்க. சர்க்கரை மெல்ட் ஆகுற வரைக்கும் வதக்குனா போதும். இப்போ இதில நம்ம ஆல்ரெடி ஆற வச்சிருந்த அந்த கோதுமைய மிக்ஸியில நல்லா ஒரு ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ இதையும் இதில சேர்த்து நல்லா நான் கலந்து விட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்ல. அந்த சர்க்கரையோட ஒண்ணோட ஒண்ணு எல்லாம் கலந்தா போதும். இப்போ இதில நான் கொஞ்சமா ஏலக்காய் பவுடர் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது இந்த மாரி நீங்க ஃப்ரெஷ்ஷா அரைச்சு செஞ்சு குடுத்து பாருங்க. நமக்கு இந்த ஸ்கூல்ல குடுக்குற சத்து மாவு டேஸ்ட் வரும். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இத நான் தனியா ஒரு பவுலுக்கு மாத்திருக்கேன். இதில நான் இப்போ காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 1/4 டம்ளர் சேர்த்துக்க போறேன். இப்போ பால் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கைனால புடிக்க வரணும் உருண்டையா. அந்த மாரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த பதத்துக்கு தேவையான அளவு நீங்க பால் சேர்த்துக்கோங்க. இதுக்கு பால் இல்லன்னா நீங்க வெந்நீர் கூட சேர்த்துக்கோங்க. இந்த மாரி உங்களுக்கு உருண்டையா உருட்ட வரணும். அந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ எல்லாத்தையும் நான் உருண்டையா உருட்டி எடுத்துட்டு வர்றேன். ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாரி குடுத்து பாருங்க. ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கும். இத நீங்க புட்டு மாரி கூட செஞ்சு குடுக்கலாம். ஆனா நான் இன்னைக்கு உருண்டையா குடுக்க போறேன் இந்த மாதிரி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு திரும்பவும் ஒரு புதிய ரெசிபியோட பார்க்கலாம். பாய்.